மண்ணுக்கடியில மறைந்திருக்கு பிரம்மாண்ட நகரம். அம்பாள் கை நம்ம யாருன்னு தெரியல, நவக்கிரமும் கிடையாது, ஆழ்வார்களும் கிடையாது. கையில் இது பாம்பு இருந்த மாதிரி இருக்கும்ல, கை கும்பிட்றதுனால இது வந்து ஆழ்வார் அந்த ஆழ்வார் மாதிரி தான் வரும், தெய்வத்தோட அம்சத்தில் வராது. இது வந்து சுதை சிற்பமாக செய்யப்பட்ட மகாவீரரோட ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். கீழே உள்ள போர்ஷன் வந்து மண்ணில் இருக்குது, ஜேசி போட்டு தோண்டும் போது அந்த சிதைவுகள் இருக்குது. இந்த முருகரோட பாதம் வந்து அங்கே கிடக்கு, உள்ள காடு கிடக்கு. இது ஒரு அம்பாலோட பாதம், அம்பாலோட சிலை எங்க இருக்கு அந்த மாறுபீசுங்க. தூத்துக்குடியில ஒரு கீழடியா மிரண்டு போயிருக்காங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். ஆடு மேய்ப்பவர்களால கண்டுபிடிக்கப்பட்ட புதைந்த பிரம்மாண்ட நகரம். ஆயிரத்தி 300 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர் அப்படின்ற கிராமத்துலதான் புதைந்து போன ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதா கூறப்படுது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க 200 ஏக்கர் பரப்பளவுல தனியார் நிறுவனம் ஒண்ணு இறால் பண்ணை அமைக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் உயிரிழந்த நிலையில அது அப்படியே கைவிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த பகுதியில ஆடு மேய்க்கிறதுக்கு மக்கள் போயிருந்திருக்காங்க. அப்போ அங்கிருந்து தங்க காசுகளை மக்கள் கண்டெடுத்ததா கூறப்படுது. இது தொடர்பான தகவல் வெளிவந்த நிலையில அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராஜேஷ் அப்படின்றவரு இது தொடர்பான ஆய்வு பணியை மேற்கொள்ளணும் அப்படின்ற முயற்சியில இறங்கி தொல்லியல் துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காரு. அதிகாரிகளே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. மண்ணுக்குள்ள புதைந்திருந்த தங்க காசுகள், குடுவைகள், வட்ட கிணறுகள், சங்கு குவியல்கள், கல்வெட்டுகள், சிலைகள், மணற்கற்கள் உட்பட நிறைய ஆச்சரியமூட்டும் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மேலும் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோச்சடையானுடைய கல்வெட்டுகளும் இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சடையவர்மன் உட்பட இவருடைய கல்வெட்டும் இருந்ததா கூறப்படுது. இப்படி அங்கிருந்து எக்கச்சக்கமான எச்சங்களை கைப்பற்றி ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மேலும் இங்க அதிசய குறியீடு பொறிக்கப்பட்ட பானையும் கண்டெடுக்கப்பட்டதா ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த இடத்துல இந்திய மற்றும் தமிழக தொல்லியல் துறை ஆய்வு செஞ்சா நிறைய எச்சங்கள் கண்டெடுக்கலாம் அப்படின்னு சமூக ஆர்வலர் ராஜேஷ் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.